என் அன்பு குழந்தையே, நீ கேட்ட வரங்களை அள்ளிக் கொடுப்பதற்கே உன் தாயானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நீ அடையாளம் காணப் போகின்றாய். என் தங்கமே, சகுனி என்றால் யார் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். இது போன்றெல்லாம் வாழ்க்கையில் செய்ய முடியுமா? இப்படி கூட மனிதர்கள் இருப்பார்களா என்பதனை நீ உணர்ந்து கொள்ளப் போகின்றாய். என் பிள்ளையே, என்னாலும் நல்லவர்கள் போல எல்லோராலும் வேடமிட்டு நடிக்க முடியாது. ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் அவர்களின் வேடம் கலைந்துதான் ஆக வேண்டும். அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில செயல்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த துரோகியை நீ அடையாளம் காணப் போகின்றாய். என் தங்கமே, எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. சில சமயங்களில் அந்த பிரச்சனைகளை உன்னால் சமாளிக்க முடியும். சில சமயங்களில் இந்த பிரச்சனைகளை வேண்டாம் என்று உன்னால் ஒதுங்கி வைக்கவும் முடியும். பல நேரங்களில் நமக்கு எதற்கு இதுவெல்லாம் என்று நீ எல்லாவற்றையும் விட்டுவிடத்தான் முடிவு செய்கின்றாய். என் பிள்ளையே, இந்த தாயானவள் இன்று உன்னை நாடி வந்ததற்கு காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் பல நேரங்களில் மனமுடைந்து அழுகின்ற போதெல்லாம் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த துரோகத்தை நீ அடையாளம் கண்டுவிடவில்லை. ஏனோ நடக்கிறது, எதர்ச்சியாகத்தான் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான காரணம் சகுனிகள் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதையும் நீ உணர்ந்து கொள்ளாமல் இருந்தது அம்மா என்றென்றைக்கும் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம். என் தங்கமே, சகுனிகள் அதிகமாக நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்தில் சாணக்கியத்தனம் என்ற ஒன்றுக்கு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் பிழைத்து கொள்ள முடியும் என்று என் தங்கமே, சகுனியாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கெடுதலை மட்டுமே நினைக்கக்கூடியவர்கள். தனக்கு தேவைப்படுபவர்களுக்கு, தனக்கு வேண்டியவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள். இங்கு ஒன்றும் அங்கொன்றுமாக புறம் சொல்லி மற்றவர்களுக்கிடையே பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர்கள். இப்பேற்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளவே உனக்கு பல காலம் ஆயிற்று. இப்போது சிறு சிறு சந்தேகம் மட்டும்தான் உனக்கு வந்திருக்கிறதே தவிர இன்னமும் நீ முழுமையாக முடிவு செய்யவில்லை இவர்கள் யார் என்று. என் தங்கமே, உனக்கு அது தெரியாமலேயே போகட்டும். ஆனால் உன்னால் இதிலிருந்து கவனமாக இருக்க முடியும் என்பதனையாவது முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லோருமே மற்றவர்களை நம்பி இங்கு பிறக்கவில்லை. யார் காப்பாற்றுவார்கள் என்று நம்பி இங்கு யாருமே பிறக்கவில்லை. அவரவர்கள் வாழ்க்கை அவரவர்கள் கையில்தான் இருக்கின்றது. தனக்கு எது சரி எது தவறு என்று சிந்திக்கின்ற மனநிலை எல்லோருக்கும் இருக்கின்றது. இன்னொருவரை நம்பிதான் பிழைப்பு நடந்துவிட வேண்டும் என்றால் இங்கு யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. என் பிள்ளை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ அடுத்தவர்களின் உதவியை ஒருபோதும் நாடாதே. தனித்து நின்று நீ யார் என்று மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டுமே தவிர அடுத்தவர்களின் உதவியை நாடி இவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு நீ வந்துவிடக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, இந்த தாயானவள் என்றென்றுமே உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள். நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகங்களை எல்லாம் அடையாளம் காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். சில நேரங்களில் என் பிள்ளை, அவர் உனக்கு வாழ்க்கையில் தேவையில்லாதவர் என்பதனால் சொன்னவுடன் ஏற்றுக்கொள்கின்றாய். அதே நேரத்தில் அவர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்றவர்கள், மிகவும் அதிகமான பழக்கத்தை கொண்டவர்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை ஏற்க மறுத்து விடுகின்றாய்.
இவர்கள் எனக்கு துரோகம் செய்வார்கள் என்று நினைக்கிறாய். என் தங்கமே, துரோகம் என்பதே அதுதானே, உடனிருப்பவர்கள் செய்வதுதானே. நிச்சயமாக இவர்கள் இதனை செய்வார்களா என்று கேட்டால் அதை யாராலும் நம்பிவிட முடியாது. இது இயல்புதான். அதனால் உன் தாயானவள் உன்னை குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒருவர் உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார் என்றால் அதிலும் உன் தாயானவள் நானே உன்னிடத்தில் வந்து ஒருவரை பற்றி எடுத்து சொல்கிறேன் என்றால் குறைந்தபட்சம் அதை புரிந்து கொள்வதற்காக நீ முயற்சிகளை செய்ய வேண்டும். இந்த அம்மாவிற்கு சில நேரங்களில் உன் மீது அதனால்தான் கோபம் வந்து விடுகின்றது. நாம் எவ்வளவோ சொல்லியும் நம் பிள்ளை மீண்டும் மீண்டும் இவர்களின் உறவை நாடி அவமானத்தை தானே தேடிக்கொண்டிருக்கின்றது என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம். அம்மா யாருடனும் பேசாமல் எப்படி இருக்க முடியும்? எனக்கென்று ஒரு ஆதரவுக்கு யாருமே வேண்டாமா என்று நினைக்காமல் உன் அம்மா நான் உனக்கு என்ன சொல்கின்றேன் தெரியுமா? ஆதரவு அவசியம், ஆறுதலுக்கு ஆள் தேவைதான். ஆனால் இது போன்றவர்கள் ஒரு நாளும் உனக்கு தேவையில்லை என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, இது போன்ற ஆதரவினை பெற்று நீ எதையும் வாழ்க்கையில் சாதிக்கப் போவதில்லை என்றுதான் அம்மா சொல்கின்றேன். உனக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லையா? பேச்சு துணைக்கு யாரும் இல்லையா? தெய்வத்தை அதிகமாக நம்பு. உன்னுடைய கஷ்டத்தை கண்டு சிரிக்காதது தெய்வம் மட்டும்தான். உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு வைத்தறிச்சல் படாதது தெய்வம் ஒருவர்தான். அதனால் உன்னுடைய கஷ்டங்களையும் சந்தோஷத்தையும் உன் தாயானவள் என்னோடு பகிர்ந்து கொள். நான் உன்னை தினமும் நாடி வந்து கொண்டுதானே இருக்கின்றேன். என்றாவது உன்னை காணாமல் நான் சென்றிருக்கின்றேனா? என்னுடைய அன்பினை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக யாருடைய துணையையும் நீ நாடி நிற்க மாட்டாய். உண்மையான அன்பென்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்றால் அது உன் தாயானவள் என்னைப் போல எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி செல்லாது. உண்மை எது பொய் எது என்று உன்னால் இன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வாழ்க்கையில் யாரை பற்றியும் உன்னால் சரியாக கணிக்க முடியவில்லை. அதற்காக எல்லோரையும் சந்தேகப்படு என்று நான் சொல்லவில்லை. எல்லோரிடத்திலும் ஒரு வரைமுறையோடு தான் நீ பழக வேண்டும். ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் நின்றுதான் அவர்களோடு பழக வேண்டும். யாரும் உன்னை பார்த்து தள்ளினில் என்று சொல்கின்ற அளவிற்கு நீ நெருக்கமாக ஆகி அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே நீ விலகி விட வேண்டும். அல்லது அவர்களை நீ உன்னை விட்டு விலக்கி வைக்க வேண்டும். இதனை செய்கின்ற பிள்ளைகள்தான் என்னுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். என் தங்கமே, முன்கூட்டியே சிலரின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. ஏனென்றால் யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது அல்லவா என் குழந்தையே? அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த நேரத்தில் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க போவதை எல்லாம் நீ சரியாக எதிர்கொண்டால் போதும். நிச்சயமாக இனி எல்லாமே நீ நினைத்ததை விட சிறப்பானதாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இனி எல்லாமே சந்தோஷமாக மட்டுமே இருக்கும். நான் இருக்கும் வரை நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. என்னை நிச்சயமாக ஒரு பொழுதும் நீ தவிர்த்து விடாதே. ஒருவேளை நீ மிக அதிகமான மனவேதனையில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளைக்கு இந்த தாயின் வாக்கை கேட்கும்போது கூட மனதில் பல நல்ல மாற்றங்கள் வந்துவிட வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் என் குழந்தை, மனதார உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மன அமைதியோடும் சந்தோஷத்தோடும் நீ இருந்தால் போதும். என்றென்றைக்குமே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு தவிர்க்க முடியாத கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும் பொழுது நீ மனதார ஒரு முறை இந்த தாயானவளின் நாமத்தை மட்டும் உச்சரி. உனக்காக என் இரு கரங்களையும் நீட்டி உன் கைவிரலை பிடித்து உனக்கு நிழலாக உன்னை பின்தொடர உன் தாயானவள் நான் காத்து கொண்டே இருக்கின்றேன். ஓம் சக்தி.
சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்காக ஒரு முக்கியமான செய்தியோடு தான் உன்னை காண வந்திருக்கின்றேன். இது உன் வாழ்க்கையில் மிகவும் அவசரமான ஒரு செய்தி என்று கூட சொல்லலாம். செய்வினை கட்டுக்குள் அவிழப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. என் குழந்தை, இன்று உன் அம்மா என்னை நீ தவிர்த்து செல்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் உன்னையும் தீவினைகள் ஆட்சி செய்யும். தீய சக்திகள் உன்னை விட்டு விலகி போகாது என்பதை மறந்துவிடாதே. இந்த நேரம், இந்த சூழ்நிலையை எல்லாம் நீ உணர வேண்டிய கால நேரம் கைகூடி வந்திருக்கின்றது. செய்வினை கட்டுக்குள் வாழ்க்கையை எப்பொழுதுமே இதிலிருந்து நமக்கு விடுதலை பிறக்கும். எப்போது இதிலிருந்து தெளிவு கிடைக்கும் என்று தெரிவதறியாமல், எதிர்பாராமல் அங்கும் இங்குமாக என் குழந்தைக்கு அத்தனையுமே ஒன்று சேர கிடைக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது அல்லவா? எப்போதும் நம் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் தனக்காக மாறப்போகின்றது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது. இத்தனை விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த நன்மைகளையும் நீ ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கிடந்ததெல்லாமே போதும். உன் அம்மா நான் அல்லவா இப்பொழுது நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். தரக்கூடிய இந்த செய்தியினால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த தீவினை சக்திகள் அத்தனையும் திரும்பி ஓட்டம் எடுக்கும். அது மட்டுமல்லாமல் இனி ஒரு பொழுதும் உன்னை நெருங்கிவிடாது. உன் அருகில் வரவேண்டும் என்றாலே அது நிச்சயமாக உன்னை விட்டு பயந்து தள்ளி ஓடி நிற்கும். அம்மா துணை நிற்கின்ற ஓரிடத்தில் தீவினைகள் ஏதும் ஒன்றுமே செய்யாது. செய்வினை கட்டுக்குள் எப்படி உள்ளே இருந்து என் குழந்தை இதற்கெல்லாம் காரணம் நீதான். நீ செய்த விஷயங்கள் தான் இந்த தீவினைகளையும் செய்வினைகளையும் உன்னுடைய இல்லத்திற்குள் அத்தனை சுலபமாக நுழைய விட்டுவிட்டது. அம்மா எத்தனை முறை நான் உனக்கு எச்சரிக்கை கொடுத்த போதும் கூட சில விஷயங்களை நீ கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டிருந்தாய். சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ பெரிதுபடுத்தாமல் இதெல்லாம் ஒரு விஷயமா என்று நமக்கு என்ன வந்துவிடும் என்று சொல்லி நடந்து கொண்டதன் விளைவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இது வந்ததற்கு முக்கியமான காரணம். என்னவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்ட இந்த தருணம் வந்துவிட்டது அல்லவா? உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என் பிள்ளையே, ஒரு விஷயம் என்று நினைப்போம், ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக போடும். இதுவெல்லாம் ஒன்றா இல்லை என்று நினைப்பாய். இருக்காவிட்டாலும் சொல்லிவிட்டும் இப்படியாக உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை காயப்படுத்திய ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கு ஏற்படுத்திய துன்பங்களும் நல்ல பதில் கிடைக்க வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. உன் தாயானவள் நான் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது என்று கிடையாதல்லவா? என்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு அழித்து விட்டு உன்னை வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலக்கமடையாமல் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்னவாக இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. உன்னை இத்தனை நாளும் நீ இருந்து கொண்டிருந்த இனி உனக்கு நடக்க போகின்ற நல்ல விஷயங்களை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த உலகத்தை இனி உச்சகட்ட அன்பையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. எதையும் நினைத்து வாழப்போகின்ற இந்த தருணத்தில் அம்மா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கு மனதில் பதிய வேண்டும்.
வேண்டும். செய்வினை கட்டுக்குள் படைத்த இந்த நாளில் இன்று இந்த நல்ல நாளில் உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபட வேண்டிய நாள் அல்லவா? இந்த நாளில் அம்மா மனதார யாரெல்லாம் என்னை நினைக்கின்றார்களோ அவர்களின் இல்லத்தில் எந்த செய்வினைகளும் இல்லாத நிலைமையை நிச்சயமாக நான் உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் செல்ல குழந்தையே, அம்மா நான் தரும்போதே அதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு விஷயத்தை உனக்கு கையில் ஒப்படைத்து என்னவென்று நீ மீட்டெடுத்து விட வேண்டும். இல்லாதது போனால் உன்னை சுற்றி அறியாமல் நிச்சயமாக ஆபத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு அமைந்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் அமைந்திருக்கும் பொழுது உன்னை சுற்றி எது நடந்தாலும் அதிலிருந்து நீ உன் வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொண்டே இருக்கின்றாய் என்பதையும் வெற்றிகள் உனக்கு உறுதி செய்வதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே அறியாத என் குழந்தை, வெள்ளந்தியான மனம், யார் என்ன செய்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதனை உண்மை என்று நம்பிவிடுகின்றாய் அல்லவா? உன்னுடைய மனது இப்படிதான். ஒரு காலத்தில் நீ இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் உனக்கு தான் பக்குவப்படுத்தி எதுவுமே என்னவென்று பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நான் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியா தவறா என்று பார்க்கின்ற அளவிற்கு உனக்குள் நல்ல மாற்றத்தை நான் தந்திருக்கின்றேன் அல்லவா? இத்தனை நாளும் இதனை நீ எல்லாவற்றையும் கடந்து நீ உன் நம்பிக்கையை ஒன்று சேர உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டாய் என்றால் இனி எந்த நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பொன்னான நிமிடங்கள் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு எதையெல்லாம் கொடுத்து விட்டோனோ, நான் இருந்து உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கும் என்கின்ற உத்திரவாதத்தினை தந்துவிட்டேனோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே? நம்பிக்கை கொண்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒன்று சேர கொடுக்கும் அல்லவா? நம்பிக்கை கொண்ட உன் மனதில் இந்த வாழ்க்கை அத்தனை நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நல்லபடியாக தந்துவிடும் அல்லவா? அது போதும். இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் வருத்தப்பட்டு நிற்க வேண்டாம், எதற்காகவும் வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம். அம்மா செய்வினை கட்டுக்குள்ளிருந்து எப்படி உன் இல்லத்திலிருந்து தூக்கி எறிய போகின்றேன் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? அமைதி கொடுக்கவில்லை. உனக்கு இருந்த எதிர்மறையான எண்ணங்களும் நீ செய்த சில தவறுகளினாலும் இவை உன் இல்லத்திற்குள் எளிதாக நுழைந்து விட்டது. முதலில் ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள். செய்வினை ஒருவரை எளிதாக நுழைத்து அவர்களின் மனதை காயப்படுத்துகின்றது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் என்ன இருக்கின்றது என்று முதலில் நீ புரிந்து கொள். ஏதோ ஒன்று அவர்களின் மனதிற்குள் நிறைவதற்கான இடத்தை கொடுத்திருக்கின்றது என்றுதான் அர்த்தம். அப்படி அவர்களுக்கான எந்த ஒரு விஷயத்தை அவர்களுக்கான இடத்தை உனக்குள் இருந்த எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு நடக்காது, நமக்கெல்லாம் வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியமில்லை, நாம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் ஒருபோதும் நன்மைப்படுத்தாது என்பது போல நீ எண்ணிய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதை கூட நீ இல்லை என்று மறுத்து நான் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி இருக்கின்றது என்பதையும் மறந்துவிடாதே என் குழந்தையே. நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுமே உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நான் வருவது உனக்காகத்தான் இருந்து கொண்டிருப்பதும் உன்னை நிச்சயமாக இனியும் இந்த வாழ்க்கையிலிருந்து நல்லபடியாக விலக்கி வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். சரியான நேரம் உனக்கு வந்துவிட்டது அல்லவா? சரியான சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்துவிட்டது. எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற அன்பையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து